அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு அதிகமாக காதலில் விழக்கூடிய ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். காதல் அப்படின்னாவே கிரகங்களில் ஃபஸ்ட்டு புதன். அந்த புதனினுடைய ராசிகளான மிதுனம் கன்னி ராசி நபர்கள் அதிகப்படியான காதலில் விழக்கூடிய நபர்கள். அதற்கு அடுத்தபடியாக காதல் ஆசை அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய ராசிகளான ரிஷபம் மற்றும் துலாம். ஸோ இந்த 4 ராசியினர் தான் அதிகமான மிக எளிதில் காதல் வலையில் சிக்கக்கூடிய ராசியினர். மற்ற ராசியினரும் காதல் வலையில் சிக்குவாங்க. மற்றவர்களை காட்டிலும் இந்த 4 ராசியினர் அதிகப்படியான, அதாவது கண்டதும் காதல். ஒருத்தங்கிட்ட பேசின உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பேசினதும் காதல், எதை பற்றியும் யோசிக்காத காதலில் சிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 ராசியினர்கள் தான். சரி, இதுக்கு என்ன கிரக சேர்க்கைகள் அப்படின்னா, பொதுவாக காதல் அப்படிங்கிறது புதன். அந்த காதல் வலையில் போய் சிக்கிறதுங்கிறது கேது. ஏன்னா கேதுங்கிறது வலை பொதுவாகவே. அப்போது இந்த புதன் கேது கிரக சேர்க்கை யாருக்கெல்லாம் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கோ அவர்களுக்கு அடுத்தடுத்த காதல் வலையில் சிக்கக்கூடிய அந்த நேரம் காலம் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த காதலால் அதிகப்படியான சிக்கல்களை சந்திக்கக்கூடியதும் இந்த புதன் கேது கிரக சேர்க்கையுடைய நபர்கள் தான். அதற்கு அடுத்தபடியாக புதன் ராகு இவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, காதலிப்பாங்க. நம்ம இன்னைக்கு நிறைய பார்க்குறோம் இல்லையா, காதலிச்சாங்க கழட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி ஒரு ஷார்ட் பீரியடில் ஒருத்தரை பிடிக்கும், அதற்கப்புறம் பிடிக்காத போயிடும். அதுபோல் ஒரு நிரந்தரமான காதல் இல்லாமல் ஒரு ஷார்ட் பீரியடில் வரக்கூடிய காதல் எல்லாமே புதன் ராகு கிரக சேர்க்கையுடையவர்களுக்கு. டக்குன்னு காதல் வரும், அதுக்கப்புறம் அந்த காதல் எங்கே போச்சுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் இவர்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது பொதுவாக இந்த புதனும் கேதுவும் யாருக்கெல்லாம் சேர்ந்து இருக்கோ, இணைஞ்சு இருக்கோ, அல்லது புதனும் கேதுவும் யாருக்கெல்லாம் சம்பந்தம் இருக்கோ இவர்களெல்லாம் காதல் வலையில் சிக்காமல் வெளியில் வரமாட்டார்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. புதன் ராகு கிரக சேர்க்கையுடையவர்கள் காதல் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் காதலிக்கிறீங்கனாலும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அல்லது நீங்கள் காதலிச்சாலும் சரி, உங்களை காதலிக்கிறாங்கனாலும் சரி, ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ஆப்போசிட் நபர்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதுதான் இந்த காதல் வலையில் சிக்குவதற்கான கிரக அமைப்புகள். ஸோ மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.